ஏன் வெஜிடேரியனுக்கு இவ்வளோ ஃபோக்கஸ்டாக நான் சொல்கிறேன், ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. உங்களோட சொந்த அபிப்பிராயம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இப்போ ஆன்மாங்கிறது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைகிறது. அது எவால்யூஷன் ப்ராசஸ். ஒரு சில உயிரினங்கள்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது படிப்படியாக வளர்ந்து வருது. ஓகேங்களா? ஸோ அது எப்படி சொல்ல வரும் அப்படின்னா ஒரு எலியாகவும் பூனையாகவும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விலங்கினங்களாக இருந்து ஒரு பறவைகளாக இருந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனித பிறவிங்கிறது ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மாங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோழி உடல் கிடச்சிருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடு உடல் கிடச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்ம வினைகளை முடிச்சுட்டு அடுத்த எவல்யூஷன் ப்ராசஸ்க்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது படைக்கப்பட்டிருக்கலாம் அந்த ஆன்மா. அதை நம்ம வக்கரத்தோட ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வக்கரத்தோட அதை நம்ம கில் பண்ணும்போது, ரொம்ப வயலன்ஸாக கில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்தெந்த அளவு அந்த ஆத்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலி வேதனைகளை உண்டாக்குறதோ அதை சாப்பிட்ற அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ தட் மீன்ஸ் என்ன, நம்ம கர்ம அழிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா படாத பாடுபட்டுட்டு இருக்கிறோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற அந்த உயிரினங்களோட கர்மமும் நம்ம கூட சேரும். அதையும் நம்ம அழிச்சிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட குருமார்களாக இருக்கட்டும், ரிஷிமார்களாக இருக்கட்டும், சித்தர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் வெஜிடேரியனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்துறாங்க.